அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு பீஸ் ரெசிபி. இன்றைக்கி இந்த வீடியோவில் ரொம்பவே சிம்பிளான லஞ்ச் மெனு தான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஹெர்பல் ரசம், முருங்கைக்காய் பொரியல், முட்டை வேக வச்சது. ஸோ ஹெர்பல் ரசம் வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் ரொம்ப கோல்டாக இருந்துச்சு. ரசம் தான் எல்லாத்துக்கும் செட் ஆகிற மாதிரி இருந்துச்சு. அதனால் கொஞ்சம் தூதுவால் எடுத்துக்கிட்டேன். ஸோ இது மட்டும் வச்சு ரசம் வைக்க முடியல, கொஞ்சம் தான் இலை இருந்துச்சு செடியில். அதனால் கொஞ்சம் மிளகு, கொஞ்சம் சீரகம், கொஞ்சம் வரமல்லி, கொஞ்சம் தூதுவாளி இலை நான் காமிச்சது, அதுக்கப்புறம் கொஞ்சம் கடுகு, வெத்தலை, இதுவும் செடியிலிருந்து எடுத்த ஒரு வெத்தலை, ஒரு ஓமவல்லி இலை. இது கூட வேறு என்னென்னு பார்த்திங்கன்னா 2 சின்ன வெங்காயம், பூண்டு, சின்ன வெங்காயம் 2, பூண்டு. ஸோ இதான் வந்து சேர்த்து நல்லா நம்ம வந்து அரைச்சிக்க போகிறோம். புளி, ஒரு லெமன் சைஸ் புளியும் ஒரு பெரிய தக்காளியும் கட் பண்ணி தண்ணி ஊற்றி கொஞ்சம் அது நல்லா ஊறினதுக்கப்புறம் கரைச்சி வச்சுக்க போகிறேன். கையில் தான் கரைக்க போகிறேன். இந்த மாதிரி ஹெர்பல் ரசத்துக்கு கையில் கரைச்சி வச்சோம் அப்படின்னா நல்லா டேஸ்ட் நல்லாயிருக்கும். யூஸ்வலாகவே வந்து பார்த்திங்கன்னா ரசத்துக்கு நான் மிக்சியில் போட்டு தக்காளியோட சாறு எடுத்துடுவேன். நீங்கள் எப்படி வந்து வைப்பீங்கன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இப்போ நல்லா கரைச்சாச்சு. இப்போ மிக்சியில் அதையும் அது நல்லா கோர்ஸாக அரைச்சாச்சு. இப்போ ஒரு கடாயில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மசாலா வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். அதில் கடுகு எல்லாமே போட்டுருக்கனால முன்னாடி கடுகு சேர்த்தலை. உப்பு சேர்த்திக்கலாம், மஞ்சத்தூள் சேர்த்திக்கலாம். காரத்துக்கு வெறும் பெப்பர் மட்டும் தான் நான் சேர்த்துறேன். வரமிளகாவும் சேர்த்தலை, பச்சை மிளகாவும் சேர்த்தலை. ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு கோல்டு இருக்கும்போது இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா புளியும் தக்காளியும், அந்த தண்ணி இதில் சேர்த்திடுறேன். இது வந்து ஒரு கொதி விடுவேன் நான். விட்டால் தான் வந்து அதில் இருக்கிற அந்த தூதுவாளை இலையோட எசன்ஸ் எல்லாமே நல்லா இறங்கும். ஸோ நம்ம வெறும் ரசப்படம் தான் சாப்பிட போகிறோம். மல்லி தலை போட்டு இறக்கிடலாம் கொதிச்சதுக்கப்புறமா. குழந்தைங்க இருக்கிறதுனால வெறும் ரசம் மட்டும் வச்சா பத்தாதுன்னு சொல்லிட்டு ஒரு முட்டையும் முருங்கைக்காய் இருந்துச்சு, அது பொரியல் பண்ணி வச்சுட்டேன். உங்கள் வீட்டில் லஞ்ச் மெனு என்னன்னு கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்க. மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. ஸ்டே ஹெல்தி, பி ஹாப்பி. தேங்க்யூ.